அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். போன வீடியோவில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அப்புறமா சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, மதீனாவில் குரைலா நுழைன்ற 2 யூத கூட்டத்தினர் வசித்து வராங்க. அவர்களுடைய தலைவரோட மகள் தான் இந்த சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செய்யும் பொழுது இவங்க கன்னி பெண் கிடையாது. அதுக்கு முன்னரே அவங்களுக்கு 2 திருமணம் ஆயிருந்துச்சான். முதல்ல சலாம் இப்னு முஷ்கம்ன்றவரை திருமணம் செஞ்சுருந்தார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா கினானா இப்னு அபி ஹக்கீம்ன்றவரை திருமணம் செஞ்சுருந்தாங்க. இந்த 2 திருமணமே கைபர் போரோட ஆரம்பத்தில் நடந்ததாக தான் சொல்லப்படுது. கைபர் போரில் இவர் சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் எதிரியோட பக்கம் இருந்தனால அவர் கொல்லப்பட்டுட்டார். அதே மாதிரி சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கைது செய்யப்பட்டுட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த கைபர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எனக்கு நீங்கள் ஒரு அடிமை பெண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்களும் ஒரு அடிமை பெண்ணை கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அந்த சஹாபிக்கு அடிமை பெண்ணாக அவங்க கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, நான் தான் முதவே சொன்ன மாதிரி சபியா ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னா குரைலா நுழைன்ற யூத கூட்டத்தோட தலைவரோட மகள். அந்த ஹுயைன்ற தலைவரோட மகள் தான் சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அதனால அவங்க அடிமையாக இருக்கிறத அங்கே பல பேர் விரும்பாமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அது பிடிக்கலை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினச்சாங்கன்னா, மக்களுக்கு திருப்தி அளிக்கிற வகையாக நம்ம சபியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அவங்களும் அதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. உடனே திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட அவங்க விரும்புகிற அளவுக்கு பொருளை கொடுத்து சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள உரிமை விட்டுட்டு அதுக்கப்புறம் தங்களே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. கைபர் போர்லேருந்து திரும்பி வர வழியிலேயே ஒரு மன்சிலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இரவை கழிக்கிறாங்க. மறுநாள் காலையில் சஹாபாக்கள்கிட்ட நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற உணவெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கொண்டு வந்த எல்லா உணவையும் ஒரு தோல்லாம் நான் ஒரு பையில் போட்டு அதில் பேரிச்சம்பழம் பால் கட்டி எல்லாம் இருக்குது எல்லாரையும் சாப்பிட சொல்கிறாங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலிமா விருந்தாகவும் இருந்துச்சு. சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹிஜ்ரி 50வது வருஷம் ரமலான் மாதத்தில் அவங்களுடைய 60வது வயசில் வஃபாத் ஆகிட்டாங்க. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் செய்யும்போது அவங்களுக்கு 17 வயது கூட நிரம்பலை அப்படின்னு சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுதான் அன்னை சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு சிறிய தொகுப்பு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு மனைவியான மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.